Hello guys, நான் தான் உங்கள் மிஸ் நித்யா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 7 days ice cube challenge வீடியோ தான் பார்க்க போறோம். and என்னோட ஃபேஸ் வந்து ரொம்பவே தாராளமான பிம்பிள் இருக்கிற ஃபேஸ் தான். கிட்டத்தட்ட 7 இயர்ஸா இந்த பிம்பிள் என்னை விட்டு போனதே கிடையாது. என்னதான் பண்ணாலும் போகாது. ஏன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு போல இந்த பிம்பிள்க்கு என்ன. and நான் வந்து 7 days ஐஸ் கியூப் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த பிம்பிளுக்கு வந்து ட்ரை பண்ண தேவையில்லை. உங்களோட பிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. நான் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனது கிடையாது பிம்பிளுக்காக. ஆனால் நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன். அது லேட்டராக கூட நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு அலர்ஜி மாதிரியெல்லாம் பிம்பிள் வரும். அவங்கெல்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டாக்டரை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐஸ் கியூப் வந்து டைரெக்டாக ஃபேஸில் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மெல்லிஸான கிளாத்தில் வச்சு அதுக்கப்புறமா ஐஸ் கியூப் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணுங்கள். Day 1 இப்போ மசாஜ் பண்ணணும். அப்படியே லைட்டாக சர்க்குலர் மோஷனில் இப்படி மசாஜ் பண்ணும். போட்டு தேய்ச்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பிம்பிள். Day 1 இது என்னைக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப மெல்லிஸாக தான் தேய்க்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒன்று பத்தாது, 2 கொடுத்தேன்னா ரொம்ப சில்னஸாக இருக்கும். Day 2 அப்படி இழுக்குது. என்ன விரதம் ஏற்றா இனியம்மா, மூஞ்சில இப்படி பிம்பிள் வந்து ராவடி பண்ணுதம்மா. இந்த பிம்பிள் எல்லாம் போகத்தானே நீ செய்யும் வேலைகள் எல்லாம் கொடுமையா இருக்குதம்மா. Day 3 ஆக்சுவலாக என்னோட பிம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சு இல்லையா, இந்த இது பாருங்கள், இங்கே வந்து பெருசாக இருந்தது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அண்ட் நேற்று இங்கே இருந்ததும் அப்படியே தான் இருக்குது. இந்த சைடு இது இங்கே ஒன்று இருக்குது பெருசாக. ஜில்லு ஜில்லு கூல் கூல். Day 4 அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. அந்த பிம்பிள் இப்போ இல்லவே இல்லை. அண்ட் பிளாக் மார்க் மட்டும் கொஞ்சமாக லைட்டாக இருக்கும். அந்த பிம்பிள் அப்படியே சால்வ் ஆகிடுச்சு. ஓவரா கண்ணை கட்டுது. Day 5 அண்ட் இங்கே இருக்கிறது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்ருக்கு. அண்ட் இங்கே வந்து இப்போ பிம்பிள் வந்துச்சு. ஸோ இதையும் ரெடியூஸ் பண்ணணும். ஆக்சுவலி இப்போ நான் வர வர ரொம்ப நல்லா சாப்பிட்றேன். அதுவும் ஆயில் ஐட்டம்ஸாகவே இன்னும் நிறையா சாப்பிட்றேன். ரீசெண்டாக தான் அன்னைக்கு போயிட்டு வீச்சு பரோட்டா சாப்பிட்டோம். அப்புறம் இப்போ போயிட்டு நான் பானிபூரி சாப்பிட்டு வந்தேன். அண்டு இன்னும் நான் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கேன் இப்போ வர வர. Day 6 ஃபோன் பிரைட்னஸை விட இந்த சன் பிரைட்னஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போல். ஆக்சுவலி இப்போ வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷ் ஃபீலாக இருக்குது. இங்கே வந்து அப்படியே உள்ளே ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஏதோ இங்கே நடக்குது ப்ராசஸ். நம்ம இவ்வளோ நேரம் ஐஸ் வச்சோல்ல, அதனால பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ளோ ஆகிறது ஏதோ ஒரு ப்ராசஸ் மாதிரி இருக்குது. Day 7
ஆக்சுவலாக என்னோட இந்த 7 days ஐஸ் கியூப் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே இருந்த பிம்பிளை விட 7th டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் டெய்லியும் என்னோடய ஃபேஸ் வந்து நார்மலாக பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இப்படி கை வச்சாலே வந்து அப் அண்ட் டவுனாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஐஸ் கியூப் வச்சதுக்கப்புறம் இது வந்து சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஹோல்ஸாக இருக்கும் இல்லையா, அது வந்து க்ளோஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலேயும் வந்து பிம்பிள் வர்றது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இப்போ நார்மலாக நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா 2-3 டேஸ்க்கு அப்புறம் சரியாகிற பிம்பிள் வந்து ஒரு 1 day 2 days அந்த மாதிரிலே வந்து ஐஸ் கியூப் யூஸ் பண்ணுறதுனால சரியாக போயிடுது. மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்தில் போயிடும், மருந்து சாப்பிடலன்னா 7 நாளில் போயிடும். டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது, பர்மனெண்ட்டாக வந்து ரெடியூஸ் ஆகுது கிடையாது. பட் அதனோட கலர் வந்து கொஞ்சம் லைட் ஆகுது, டார்க்லேருந்து லைட்டாக தெரியுது. ஸோ அதே கொஞ்சம் நல்லா தானே இருக்குது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவா எதுவும் கிடையாது. நீங்கள் ஐஸ் கியூபை டைரெக்டாக அப்ளை பண்ணாதான் உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நரம்பு வந்து ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணாமல் எப்போயாவது ஒரு டைம் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபேஸில் பிம்பிள் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா த்ரைஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுறது பெட்டர்னு சொல்லலாம். அவ்வளோதான், இந்த ஐஸ் கியூப் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஓவர். எனக்கு மேலே இந்த மாதிரி 7 days எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு மார்க் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த ஐஸ் கியூப்க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 out of 8 கொடுக்கலாம். அந்த 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எந்த ஒரு ஹோம் ரெமிடியுமே வந்து பர்மனெண்ட்டாக பிம்பிள் ரெடியூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த வகையில் இதுவும் அப்படி தான், பர்மனெண்ட்டாக வந்து பிம்பிள் ரெடியூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் செகண்ட் திங் வந்து டார்க் ஸ்பாட்ஸும் அவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் ஏன் 8 மார்க்னால் மற்ற ஹோம் ரெமிடியை விட இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து 8. அவ்வளோதான், உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, this is bye from உங்கள் மிஸ் நித்யா. டார்க் ஸ்பாட்ஸ் கருப்பாக இருக்கிற இதெல்லாம், கருப்பாக இருக்கிற புள்ளி, கரும்புள்ளி பேர் என்ன, டார்க் ஸ்பாட்ஸ் எப்படி சொல்லலாம், அதை ஏன் கேட்குறீங்க? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போக பார்த்துட்டு செத்துருவாங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்ன 10 out of 8 கொடு.